ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து காமிக்க போகிறேன். அந்த 2 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் வந்து இதை பற்றி பார்த்துடலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் கட்டர் தான். இதோட மாடிஃபைங் வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பீலருக்கு ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேடு கொடுத்துருக்காங்க. இதை இப்படி அவுட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம காய்கறியை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். மேலே இருக்க அந்த பிளேடை இப்படி வச்சுக்கோங்க. இந்த பீலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேஸ்டேஜே இருக்காது, வெறும் ஸ்கின் மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் கட்டிங்கில் வந்து நான் க்ரீன் சில்லி எடுக்கிறேன். சில்லி எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் சில்லியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். அடுத்த ஒரு சில்லி கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய க்ரீன் சில்லிஸ். அடுத்தது வெண்டைக்காய் எப்படி வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இந்த வேஸ்டேஜ் வந்து நம்மளே கட் பண்ணிக்கலாம். நம்ம கத்தியில் தனியாக இதில் தனியாலாம் கட் பண்ணணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ரொம்பவுமே ஈஸி, சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வந்து எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கும். அடுத்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொத்தவரங்காய் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பீன்ஸு, பீட்ரூட்டு அந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 வைக்கணும் இல்லை, 4, 5 அந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து கட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பொரியலுக்கு கட் பண்ணிக்கலாம். நேரமும் வந்து ரொம்ப மிச்சமாகும். சீக்கிரமாக வந்து நம்ம கட்டும் பண்ணிக்கலாம். ஆனியன் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதே மாதிரி ஆனியன் கொஞ்சம் பெரிய ஆனியனாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன ஆனியனால இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட பொடியாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் 1 செகண்ட் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே பொடியாக வந்துடும். அடுத்த நான் அடுத்த பீஸ் வந்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நம்ம சமையலுக்கு வந்து குழம்புக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையெல்லாம் எதுவுமே கட் பண்ணிக்க மாட்டோம். ரொம்பவுமே சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வேலை முடிச்சிடும். இப்போ வெண்டைக்காலாம் வந்து பொடியாக ரொம்ப நேரம் கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதில் வந்து கட் பண்ணிங்கன்னா ஒரே ஷேப்லேயும் சீக்கிரமாக வெந்துடும், சமையல் வேலையும் முடிஞ்சிடும், சீக்கிரமாக நம்ம கட்டும் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தா தக்காளி தான். தக்காளியும் வெட்டலாம். இதை மாதிரி ஃபுல்லாக வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இது வந்து நம்ம பீஸாக்கு, சாண்ட்விட்சுக்கு அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பொடியாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெங்காயம் மாதிரியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து 2 டைம் வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், தக்காளி வந்து எவ்வளோ பொடியாக வந்து வெட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நான் வந்து எதில் வெட்டினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வெஜிடபிள் கட்டரில் தான். இல்லை இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு கூட நம்ம வந்து பீல் பண்ணிக்கலாம். கேரட்டு எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு ஆப்பிள் கட்டர். நம்ம ஆப்பிள் வந்து பீல் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ வந்து ஆப்பிளை வந்து நம்ம கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே வந்து அங்கே ஒரு மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆப்பிள் தனித்தனியாக ஸ்லைஸாக வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கெஸ்ட்டு அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப லேட் ஆகாமல் சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிள் மட்டும் இல்லை,
மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு வந்து கையில் கட் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் வேஸ்டேஜ் வராது. அடுத்தது நம்ம கொய்யா பழத்தில் கூட இந்த ஆப்பிள் கட்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வந்து ஷேப்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் கூட நம்ம எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம கையில் கட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்து ஷேப்பாக வந்து கிடைக்காது, இன்னுமே சீக்கிரமாக வந்து கிடைக்காது. ஸோ இதுலேயே நம்ம பெப்பர் போட்டு அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள் கட்டுற மூலமாக நம்ம வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், வெண்டைக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொத்தவரங்காய். இது மட்டும் இல்லை, வெங்காயத்தில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அது கூட சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரூட் கட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம கொய்யாப்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.